சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்துங்க சாமி, நைட் பூரா எங்க வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரியா இருக்கு சாமி. அப்படியா? அப்ப அது தீய சக்தியோட வேலையா தான் இருக்கு. 100 போரா கூட ஓட்டிடுவோம். ஐயோ சாமி, காசு அப்புறம் வாங்கலாம், முதல்ல தெளிவா கேளுங்க சாமி. சரி சொல்லு. நேற்று ராத்திரி ஃபுல்லா நாங்க தூங்கவே இல்லைங்க சாமி. சரி, அப்ப பகல்ல தூங்கு. ஏண்டி என்னடி இவன்? ஆமா சத்த இருங்கோ, நான் பேசி பார்க்குறேன். சாமி, நேற்று நைட்டு ஃபுல்லாக ஏதோ அமானுஷியமா எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு சாமி. அட அதே தெரியுமே, அது தெரிஞ்சதுனாலதான் நேற்று அப்பனுக்கு பூஜை பண்ண லெபனை கொடுத்து விட்டு தலைப்பாட்டுக்கு வச்சு படுக்க சொன்னேன். படுத்தீங்களா? எங்க சாமி, நேற்று வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கொடுத்த லெமனை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா இந்த உமன். ஏபா என்னப்பா அது? ஆப்பிள் ஆரஞ்சு ஏதாவது கொடுத்தாதே தின்னு விடுவேன்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழம் கொடுத்து விட்டேன், அதையும் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்க. ரொம்ப தாகமா இருந்துச்சுங்க சாமி, அதான் ஜூஸ் போட்டு குடிச்சு போட்டேன். சரி, என்னவோ, இதுக்கு மேல இதை பத்தி இங்க பேச வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போய் பேசுவோம். ஏன் சாமி இங்க பேசக்கூடாதா? ஆனா என்ன மாதிரி புரிஞ்சுக்கிற மாட்டிய? இப்ப இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சில டாக்டருங்க பேஷண்ட் கிட்ட போயிட்டு இந்த வியாதியை எங்க குணப்படுத்த முடியாது, என் கிளினிக்கு வாங்க குணப்படுத்துறேன் பாருல, அது பாரதியா. ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ சாமி, வேணாங்க சாமி. பயப்படாதீங்கப்பா, இது அது இல்ல, இது வேற. ஓம் சக்தி பராசக்தி, விடிஞ்சா ஊதுபத்தி, இருட்டுடா கொசுவத்தி. சரி, உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இப்ப கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன், கவனிங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னீங்க? எனக்கு 2 பசங்க சாமி. சரி, இப்ப சொல்றேன், கரெக்டானு பாருங்க. உங்களுக்கு மொத்தம் 2 பசங்க, ஒருத்தன் மூத்தவே இன்னொருத்தன் இளையவே, கரெக்டா? எது? ஏய், அந்த கர்மத்தை கண்டுபிடிக்கிறது அவரோட வீட்டு குறைச்சலையாக்கு. சும்மா காமெடி பண்ணப்பா, கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க, உண்மையை புட்டு புட்டு வைக்கிறேன். உங்க மூத்த பையன் என்ன வேலை பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனா டைனிங் டேபிள்ல மட்டும் கரெக்டா வந்து உட்காந்துருவேன். கரெக்டா சொன்னீங்க சாமி, இந்த தண்டகர்மாந்திரம் திங்கதான் லாய்க்கி. அதே மாதிரி உங்க இளைய பையனுக்கு பிடிச்ச ஆட்டம் கிரிக்கெட்டு, பேட் எடுத்தா முதல் பால்லே விக்கெட், கரெக்டா? ஆனா கரெக்ட்டுங்க சாமி, ஆனா கிராம் பிடிச்சவனுக்கு ஸ்பின்னே ஆட வராது. இந்த லட்சணத்துல பெரிய யுவராஜ் சிங் மாதிரி ஒரு கிரிக்கெட் பேக்க மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறேன். அப்படி கிளம்புனதுனாலதான்பா பிரச்சனையே. ரீசெண்டா ஒரு நாள் உங்க வீட்டுல கேவலமா கன்றாவியா கெட்ட வாடை ஒன்று அடிச்சிருக்குமே. ஆட அது எப்போதுமே அடிக்கும் சாமி, ஏன்னா அந்த கிளவி குளிக்கவே குளிக்காது. ஆட இது இல்லப்பா, இதை விட கொடூரமா, கேவலமா, டிஃபரெண்டா. அப்படி பார்த்தா ரீசெண்டா ஒரு நாள் ஃபிளாஷ்பேக். நில்லு 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 நில்லு, சொந்த காலில் நீயும் நில்லு நில்லு. ஏன்டா சொந்த காலில் நிக்கிறத பத்தி நீ பேசுறியாக்க? ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்ல, கிரிக்கெட் விளையாடுறேன்னு பெட்டி கட்டி பூரா காசையும் தோத்துட்டு வர்றியா. இதுல சொந்த காலில் நில்ல, பொந்த காலில் நில்ல, பாட்டு வேற. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே மண்டையெல்லாம் காயுது. அது வந்துமா, இந்த அண்ணன் வந்துட்டாரு பாரு, சாப்பிட கூப்பிட வர. வாடா பெரியவனே, வா வந்து உட்காரு, கொஞ்சமா ஒரு 15 இட்லி தின்னு. என்ன இப்படி நாருது? அங்க என்னடா ரோசனை பண்ணிட்டு நிக்கிற, வந்து சாப்பிடுறா. இல்லம்மா, ஏதோ நாடுற மாதிரியே இருக்குதுமா. அப்படியா? அப்ப இங்க இருக்க யாராவது பாம்பு போட்டிருப்பாங்க அவ்வளோ இருக்கு. யார் தலை சுடுதோ அவங்கதான் பாம்பு போட்டது. சும்மா கடை சாப்பிடுற இடத்துல உட்காந்து பாம்பு போட்டா கூப்பு போட்டான்ட்டு. நீ ஏன் இப்ப சூடாகுற? உன் தலை எதுவும் சூடா இருக்குமோ? எனக்கு என்னமோ உண்மையில சந்தேகமா இருக்கு. என்னை திட்டிக்கிட்டு இருக்கும்போது மண்டை காயுது நீ இல்ல, அப்ப விஷயம் கன்ஃபார்ம்டு. அண்ணே, இந்த தாய்க்கிழவி தான் பாம்பு போட்டிருக்கு. சத்தியமா நான் இல்லடா, பழி போடுறதா இருந்தா வேற ஏதாவது பழிய போடுங்கடா, ஏத்துக்கிறேன். டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இது வேற ஏதோ கன்றாவியா நாருது. அது ஒன்றும் இல்லைண்ணா, உங்க அம்மா குளிச்சு 4 நாள் ஆறதா, அதான் நாடுறது. அடி வெண்ணமால யார பாத்திரியே குளிக்கலங்கற? உனக்கு தெரியுமா நான் குளிக்கலங்கிறது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு போடணுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு சாயங்காலம் தாண்டி குளிச்சேன். குளிச்சே எப்படி நாருதுன்னா குளிக்கலாட்டி எப்படி நாரும்? ராகவா, வீட்டை விட்டு போகவா? ஐயோ வேணாமா, பேய் வந்துடும். அப்படின்னா பொத்திக்கிட்டு தின்னு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது அவன் பேக் நாருதுமா. எது பேக் நாருதா? ஏண்டா எந்திரா, ஏண்டா கிரவுண்டா உட்காரன்னு சாணி கிணில உட்காந்து வந்தியா? ஐயா, அது மாட்டு சாணியா மனுஷ சாணியான்னு தெரியலையே. ஐயா, நான் போயிட்டு உட்காரவே இல்லம்மா, போனா பேய் வர்ற மாதிரி இருந்துச்சு, உடியாந்துட்டம்மா. அம்மா, நான் சொன்னது பேக் இல்லம்மா, பேக். அவன் இந்த கிரிக்கெட் எடுத்துட்டு போவானே, அந்த பேக் தான் நாருது. அந்த கர்மமா? டேய், போய் என்னன்னு பார்த்து சொல்லடா, போடா. அதுக்கப்புறம் எங்க ராகவன் அந்த பேக்ல உள்ள சாமான்லாம் போய் கழுவிட்டு வந்தான் சாமி. இதுதான் நடந்தது.
அப்படிதான் உங்க வீட்டுல பேய் இருக்கு. ஐயோ என்ன சாமி சொல்றீங்க? பயப்படாதீங்க, இன்னும் 100% நமக்கு ஷியோரா தெரியாது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்க மூதாதையர்கள் ஒரு புக் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அதுல உள்ள வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அந்த புக்கை படிக்கிறேன், என்னன்னு கேட்டுக்கோங்க. வக்காளி பேப்பரை விட தூசிதே அதிகமா இருக்கு. குறுக்கே அந்த கருவை பிடிச்ச கரையா வேற எல்லா பேப்பரையும் திட்டு வச்சிருக்கு. இப்ப எதை படிச்சு சொல்றது? சரி, வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு மொத்த 3 வழிமுறைகளை வச்சு தெரிஞ்சுக்கிறலாம். அதுல 2வது வழிமுறை. சாமி இன்னும் முதல் வழிமுறையா சொல்லலையே. இருந்தா சொல்ல மாட்டேனாமா? முதல் வழிமுறை இருந்த பேப்பரை கரையா திட்டு பிடிச்சு, அதனாலதான் 2வது வழிமுறைக்கு போயிட்டேன். ஏமா உங்களுக்கு வேற சாமியாரே கிடைக்கலையா? என்ன பண்ண சொல்ற? இவன் தான் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தேன். வேற யாரையும் பாக்கணும்னா ஆட்டோவுக்கு செலவாக முடியும். அத்தோட என் வீட்டு பக்கத்துல நல்ல சாமியார் யார் இருக்கான்னு கேட்டதுக்கு சாட்சி பேட்டி இவனை தான் சஜஸ்ட் பண்ணுச்சு. அது ஒரு லூசு, அதை நம்பி வந்த நீ ஒரு லூசு. ஏபா 2வது வழிமுறையை சொல்லவா வேணாமா? சொல்லுங்க சாமி, சொல்லி தொலைங்க. வக்காளி கையெழுத்து ஒரு அளவு புரியல, இதுல இடத்த சொல்லி என்ன சமாளிக்கிறது? அப்பா இது என்ன டிராயிங்கு? இளவுது மாடா இல்ல ஆட்டுக்குட்டியா? சரி, எதையோ ஒன்ன உருட்டுவா. ஒரு கண்ணுக்குட்டி போட்ட பசுமாடை கூட்டியாந்து உங்க வீட்டுக்குள்ள விட்டு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு அதை திங்க சொல்லணும். அது தின்னுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அது திங்கலடா உங்க வீட்டுல அது இருக்குன்னு அர்த்தம். அதுவா? எது சாமி? அதாம்மா அது. அதெல்லாம் சரிங்க சாமி. ஆனா அந்த பசுமாடு டெக்னிக்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கே. என்னப்பா டிஃபிகல்டிஸ்? அது ஒண்ணு இல்லைங்க சாமி. என்ற வீட்ல காஸ்ட்லி டைல்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த பசுமாடு வந்து எல்லாத்தையும் ஸ்கிராச் பண்ணி விட்டுருச்சுனா. அட கொப்பே தடாடே. ஏபா உசுர விட டைல்ஸ் விட காஸ்ட்லி இல்லப்பா. அதுக்கு இல்லைங்க சாமி, இந்த பசுமாடு டைல்ஸ்ல வலிக்கி விட்டு விழுந்து கால் உடைஞ்சு போச்சுன்னா. தலூஸ் கிளவி, ஊத்த வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. சாமி, நீங்க அடுத்த வழிமுறை என்னன்னு சொல்லுங்க. சரி, இதுதான் 3வது வழிமுறை. ரொம்ப பயங்கரமான வழிமுறை. உங்க வீட்டுல இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு ஒரே ஒரு விளக்கு ஏத்தி அந்த விளக்குக்கு முன்னாடி உங்க வீட்டுல இல்ல யாராவது ஒருத்தவங்களோட ரத்தத்தை அதுல விடணும். விளக்கு மேலங்களா சாமி? அட இருக்கு மூதேவி, விளக்கு மேல ஒட்டினா விளக்க வந்து வேற. அப்புறம் பேய் இருட்டுக்குள்ள வந்து கண்டு தெரியாம ரத்தத்தை நாக்காம உடனே நக்கிட்டு போயிரு. ஐயோ, அப்புறம் என்ன சாமி பண்றது? விளக்குக்கு முன்னாடி ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு உடனே எஸ்கேப் ஆயிடணும். இல்ல அப்புறம் பேய் வந்து அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. புரியுதுங்க சாமி. நீங்க சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு வந்து நாளைக்கு என்னன்னு சொல்றான். ஐயோ, என்னம்மா பசுமாடு இப்படி ஓடுறது? அதே அடுத்த ஸ்டெப் பண்ணி பாப்போமா? பண்ணுங்கோ, எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னடி நீ ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அட முதல்ல ரத்தத்தை விடுங்கோ. அடியே, என் உடம்புல ரத்தமே இல்லடி. எதை? உங்க உடம்புல ரத்தம் இல்லையா? யார்கிட்ட உருட்டுறேல்? நல்லா வாரம் 400 ரூபாய்க்கு பேர்ச்சம்பழம் வாங்கிட்டு வந்து திங்கிறேல்ல, அந்த ரத்தம் எல்லாம் எங்க போறது? பாத்தியா, நான் தின்னதெல்லாம் சொல்லி காட்டுறேன். நீ கூட தான் பிரியாணியை வாங்கி வந்து எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு திங்கறியா? அது வந்து இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் உன் பிள்ளையதான் சொன்னுச்சு. பிசாசுங்க, லெக் பீஸ் கொடுக்கலன்ற கோபத்துல எல்லாத்தையும் இந்த கிளவிக்கிட்ட போட்டு விட்டுருச்சுங்க போல இருக்கு. சரிங்கோமா, நீங்க ரத்தத்தை விடுங்கோ, பேய் வருதா என்னன்னு பாப்போம். நீ என்னடி பேய்க்காக என்னமோ டூம்ஸ்டே படத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அட பேசிக்கிட்டே இருக்காம ரத்தத்தை விடு கிளவி. சரி, விட்டு தொலைக்கிறேன். ஐயோ அம்மா, அங்க பாருங்க, ஏதோ ஷேடோ மாதிரி தெரியுது. தெரியுது, மூடு. அட கருமத்தை, என்ன இந்த நக்கு நக்குது? ஏ பாசிட்டிவ். அட கொப்பேன்னு நானே, என்னடி இது பிளட் குரூப் எல்லாம் கண்டுபிடிக்குது? அதானே. அம்மா நேக்குமா. அட இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் நேக்கு நோக்கணும் வந்துருவா. சரி, நீனும் பிளட்ட விடு, கண்டுபிடிக்கான்னு பாப்போம். அது சரி, வலிக்குமா? ஏயோ, நக்குற நக்குல டைல்ஸே பேந்துட்டு வந்துருவல இருக்கு.
ஓ பாசிட்டிவ். ஐயோ கரெக்டுமா, கரெக்டா சொல்றது பாருங்களேன். பாத்தியா? அப்ப இந்த பேய் சாகிறதுக்கு மாதிரி நர்ஸ் அதுவா இருந்திருக்குமா? எதுக்கும் பிள்ளைல எழுப்பி கூட்டியா இந்த பேயை வச்சு அதோட பிளட் குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா அந்த எருமாடுங்களா தூங்கிடுச்சுங்கம்மா, எழுப்புனாலும் எந்திரிக்காதுங்க. சரி அதை விடு, இந்த பேயை வச்சு பிபி சுகர் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோமா? ஏமா இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆசைப்படலாம், அதுக்காக இப்படியா? அட என்னன்னு செக் பண்ணி தான் பாப்போமே. ஏ நக்கீஸ், இங்க வா. வந்து இந்த பிளட் நக்கிட்டு சுகர் பிபி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஐயா ஐயா பைய பார்த்து நக்கு, நீ நக்கிற நக்கல பள்ளத்தாக்க விழுந்துருவோல இருக்கு. பிபி நார்மல், சுகர் கொஞ்சம் கூட இருக்கு. பழைய சோத்தை கோர. பாத்தியாடி எம்புட்டு இன்டெலிஜென்டா இருக்குன்னு. அதான் பாருங்களேன், எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. அதாண்டி நம்ம நக்கீஸ் ரொம்ப திறமையான பேயா இருக்கும் போல இருக்கு. பேசாம நம்மளே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், இருந்தாலும் ஒரு பேயை எப்படி ஆத்துக்குள்ள? அட அதை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த நக்கீஸ், நீ எங்கேயும் போக வேண்டாம், என்ற வீட்லயே தங்கிக்க. நான் டெய்லி உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளட் டொனேஷன் பண்றேன். என்ன சொல்ற? வெரி குட், நல்ல நக்கீஸ். இப்ப நீ என்ன பண்ற? இப்ப நக்கிற மாதிரியே இந்த ரூம் ஃபுல்லா நக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வை. அப்புறம் சும்மா நக்காத, கவுச்சி அடிக்குது. அந்த கபோர்டுல லைசால் இருக்கு, அத போட்டு நக்கு, சரியா? Few days later. ஏய், என்ன ஆட்டு ரத்தத்தை ஊத்தி என்ன ஏமாத்து பாக்குறியா? அது வந்து ஒண்ணுமில்ல நக்கீஸ், உடம்புல அடிக்கடி ரத்தத்தை எடுத்து உடம்புல ரத்தமே பெத்தலையா. அதனாலதான் கடைக்கு போயிட்டு ஆட்டு ரத்தத்தை வாங்கியாந்து கொஞ்சோண்டு. ஏய், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஹியூமன்ஸ் பிளட் தாண்டி வேணும். ஒழுங்கா ரத்தத்தை கொடு, இல்ல என்ன உருமுறை? நீ உருமுறைக்கெல்லாம் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? அந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுமா? என்ற புருஷன். அவர் உனக்கு மேல உருமுவாரு, கேக்குறியா? எங்க ஒரு சாம்பிள் காட்டுங்க. எப்படி? ஏய், அடி செருப்பால எனக்கே போட்டியா? சால்னா என்ன உன் புருஷனை விட்டு எங்களை கலாய்க்கிறியா? இது சரிப்பட்டு வராது. ஏய், நம்மள கலாய்ச்ச இந்த கிளவிய போட்டு பொழந்து காட்டுங்கடா. கிளச்சிருக்கி எங்களே ஏமாத்துற, போட்டு துவங்கிற அந்த கிளவிய.